அதுதான் நம்ம வாழ்க்கையில அதே இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு காரணம் தெரியுமா? இல்லை நிறைய விஷயங்கள் நம்மளால சமாளிக்க முடியாதப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்கான பவரை நம்ம அவங்க கிட்ட தந்துடுறோம். உன்னாலதான் என்னோட நிறைய விஷயங்கள் உங்களை காயப்படுற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் அப்படின்னும் போது எப்படி உங்களோட வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும்? உங்களோட வாழ்க்கையோட ஃப்ரீடத்தை கூட உங்கள் கையில் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க கிடையாது. இந்த உலகம் நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னு இந்த உலகம் உங்களுக்காக நிற்க போகிறது கிடையாது. இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். கண்டிப்பாக இது உங்களோட வாழ்க்கையை மாற்றும். இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். எல்லாருமே யோசிப்போம், எனக்கு மட்டும் ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் ஏன் ஒரே இடத்துல இருக்கேன், என்னால் எதுவுமே நினச்சது பண்ண முடியலையே, எனக்கு வீட்டில் சப்போர்ட் இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் ஆதரவாக இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு உதவி பண்ணுறதில்ல, என்னோட ஆஃபீஸில் மேல் அதிகாரி எனக்கு ப்ரொமோஷன் தரல, இதெல்லாம் தான் நான் இப்போ இருக்கிறதுக்கான காரணம். இப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தில் குறை சொல்லிகிட்ருப்போம், குற்றம் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம குற்றம் சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையில் அதே இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு காரணம் தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். என் பேர் ஸ்னேகா, நான் ஒரு ஸ்பீக்கர், ஹீலர். என்னால் புரிஞ்சுக்க முடியுது, வாழ்க்கை நம்மளுக்கு பயங்கரமான கஷ்டத்தை நம்ம மேலே தூக்கி வீசும்போது, இல்லை நிறைய விஷயங்கள் நம்மளால் சமாளிக்க முடியாதப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் தாண்டியும் நிறைய பேர் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போயிருக்காங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வந்தவங்க, இல்லை வெற்றி பெற்றவங்க, இல்லை சந்தோஷமாக இருக்கிறவங்க. வெற்றி பெற்றவங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய கோல் அச்சீவ் பண்ணுறது மட்டும் நான் எப்பவுமே சொல்கிறது கிடையாது. எல்லாமே உங்களுக்கு எது கோலாக வச்சுருக்கீங்களோ அதை அடையாது தான் நான் சொல்கிறேன். அது சின்ன கோலாக இருக்கட்டும், பெரிய கோலாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இவங்க எல்லாருமே இது மாதிரி விஷயங்களை கடந்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மாதிரி இருக்கிற 2 பேரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு, மற்றவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் அவங்க அதை பண்ணலை. அது பண்ணாமல் அவங்களோட வாழ்க்கைக்கான முழு பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சொல்ல போகிறவர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். ராமேஸ்வரத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னோட கனவை அடையறதுக்காக சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி படித்து அவர் விமானி ஆகணுன்ற கனவு நிறைவேறாத அப்பையும் யாரையும் குறை சொல்லாமல், சமூகத்தை குறை சொல்லலை, இல்லை அரசாங்கத்தை குறை சொல்லலை, இல்லை அவரோட வளர்ந்த சூழ்நிலையை குறை சொல்லாமல், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அவர் நம்ம நாட்டோட குடியரசு தலைவர் ஆனார். இவருக்கு நிறைய இடத்துல சுற்றி இருக்கிற சமூகத்தை குறை சொல்கிற வாய்ப்புகள் இருந்துச்சு, சுற்றி இருக்கிற மக்களை குறை சொல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அவர் பண்ணலை. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை குறை சொல்லி நம்ம அந்த இடத்துல இருந்து நகராம இருக்கிறோம். நம்மள எது ஸ்டாப் பண்ணுது? நீங்களே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்கோங்க. 2வது கதை, தன்னோட வலிகளை ஒரு பெண்மணி தன்னோட சக்தியாக மாற்றிருக்காங்க. இவங்களோட 18 வயசில் இவங்க வீட்டில் இவங்களுக்கு பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களோட ஆசை எல்லாமே தான் ஒரு ஓவிய கலைஞனாக ஆகணும் அப்படின்னு தான். இதெல்லாம் தாண்டி 21 வயசில் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அவங்க ஹஸ்பண்டும் கூட தான் இருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை காப்பாற்றலை, அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. இவங்களை மருத்துவமனையில் சேர்த்தும் போது டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, வாழ்க்கை முழுசும் நீங்கள் வீல் சேரில் தான் இனிமே இருக்கணும், உங்களால் நடக்கவே முடியாது அப்படின்றது. இன்னும் மீள முடியாத விஷயம் என்னன்னா, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களோட கணவர் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையை
குறை சொல்கிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, அவங்களோட பெற்றோர்களை குறை சொல்கிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, அவங்களோட கணவரை குறை சொல்கிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க குறை சொல்லலை. அவங்க ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே இது என்னோட நிலைமையை முடிவு செய்யாது, அந்த கை சரியாக அவங்களால பயன்படுத்த முடியலனாலும் அவங்க பயன்படுத்தி ஓவியம் வரைய ஆரம்பித்தாங்க. ஓவியம் மட்டும் வரையல, அதுக்கப்புறம் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணாங்க, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆனாங்க. இன்னைக்கு முனிமா மசாரி அப்படின்னா ஒரு ஓவியர். நிறைய பேர் வாழ்க்கையை அவங்களோட பேச்சின் மூலம் மாற்றிருக்காங்க. ஸ்டோரி கண்டிப்பாக நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். இது நான் ஃபுல்லாக சொல்லலை, இன்னும் அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய இன்ச் பை டீட்டெயில் நான் சொல்லலை. இது ரொம்ப கேட்கும் போதே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். ஸோ இந்த நிலைமையில் நம்ம இல்லை. ஆனால் இன்னுமே நிறைய விஷயங்களை நம்மளுக்கும் கஷ்டமாக இருந்துட்டு தான் இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். இவங்க 2 பேர் கதையிலுமே அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு, நிறைய குறை சொல்றதுக்கான சூழ்நிலை இருந்திருக்கு. ஆனால் அவங்க அதெல்லாம் தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் என்ன வேணுன்றதில் கவனம் செலுத்தினாங்க. இவங்க வாழ்க்கையை தாண்டி நம்மளுக்குமே நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். நம்ம எந்த நிலையில் இருக்குமோ அந்த நிலையில் குறை சொல்கிறதுக்கான கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுவுமே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்போ நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறோமோ அப்போது நம்ம ரொம்ப வீக் ஆகிடுறோம். நம்ம மற்றவங்கள குறை சொல்ல அந்த இடத்துல ஏன் ஸ்டக் ஆகிடுறோம், ஏன் தேங்கி நின்றுறோம்னா, என்னோட வாழ்க்கையில் இப்படி ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நான் ஒருத்தரை சொல்லும்போது நான் அந்த இடத்துல கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடுறேன், அந்த ஒரு ட்ராப்குள்ளே நான் வந்துடுறேன். அப்படின்றப்போ ஓகே, அவங்க தான் காரணம், என்னால் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். நம்மளோட வாழ்க்கைக்கான பவரை நம்ம அவங்கக்கிட்ட தந்துடுறோம். உன்னால தான் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது, இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறோம். குறை சொல்கிறதுன்றது மனுஷங்களுக்கு இருக்கிற நார்மலான ஹியூமன் நேச்சர் தான், மனித இயல்பு தான். ஒரு விஷயம் நடக்கும்போது இது இவங்களால தான் நடிச்சுன்னு சொல்லும் போது நார்மல் விஷயம்தான் நம்ம சொல்கிறது. ஆனால் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த இடத்துல ஓகே நம்ம காமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அங்கே நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம அந்த இடத்துல இருந்துருவோம், அந்த இடத்துல நகரவே மாட்டோம். அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நான் எனக்கான கவனத்தை நான் தரமாட்டேன், எனக்கு என்ன வேணும்னு நான் பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல என்ன ஆகும், ஓகே எப்போ என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க மாறுறாங்களோ, எப்போ என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறுதோ அப்போதான் என்னால் எனக்கு வேண்டிய விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உருவாகிடும், நம்மளோட ஆள் மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்போ நம்மளுக்கான விஷயங்களை நம்ம பண்ணவே மாட்டோம். நம்ம வாழ்க்கைக்கான முழு பொறுப்பை நம்ம தான் எடுத்துக்கணும். என்னால் 100% புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நிறைய பேர் உங்களை ஏமாத்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். நம்ம கடந்த காலத்தில் எப்போ கவனத்தை செலுத்திட்டே இருக்கோமோ அப்போது நம்ம நிகழ்காலத்துக்காக வாழ முடியாது. நீங்கள் திரும்பியும் கடந்த காலத்தை பற்றி நினச்சிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியாது. திரும்பியும் அந்த வலி வேதனை திரும்ப வந்துட்டே தான் இருக்கணும், நீங்கள் அதுலேயே தான் இருப்பீங்க. நம்ம திரும்பியும் ஒருத்தங்களை ப்ளேம் பண்ண குறை சொல்ல நம்ம அந்த இடத்துலையே ஸ்ட்ரக் ஆகிடுவோம். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு என்னன்னு நம்ம உணரவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்றத கூட நம்ம யோசிக்க மாட்டோம். இதுதான் உண்மை. நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிடும், என்னோட பாஸ்ட்ல இப்படி நடந்துச்சு, என்னை சுற்றி இப்படி இருக்குது, என்னால் வாழ்க்கையில் எதுவும் பண்ண முடியாது, என்னால் சக்ஸஸ் ஆக முடியாது, என்னால் எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியாது. மற்றவங்களை குறை சொல்கிறது எதுவுமே மாற்ற போகிறதில்ல. அது நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கான கண்ட்ரோலை எடுத்துக்கும், பொறுப்பை எடுத்துக்கும். இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது எல்லாமே வெளிப்புற சூழ்நிலையால் தான் நடக்குது.
இதில் நான் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னும் போது எப்படி உங்களோட வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும்? நம்ம நிறைய விஷயத்தில் யாராலும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராலும் கண்டிப்பாக வந்து மாறுவாங்க, நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் எதுவுமே மாறாது. நம்ம மாறாமல், நம்ம மாற்றாமல் எதுவுமே மாறாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரி வாழணும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுத்துக்கணும், உங்கள் கையில் கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். ப்ராப்ளம்ஸாக பார்த்தா எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காது. ப்ராப்ளம்ஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் அப்படியே நின்றுடாமல் ஸ்டக் ஆகாமல் உங்ககிட்ட கொஷின் கேளுங்க. இதை நான் எப்படி வந்து மாற்ற முடியும், இங்கே நான் என்ன பண்ண முடியும், இதை நான் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படின்ற கொஷின் உங்ககிட்ட கேளுங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இதுலேயும் நான் எப்படி வந்து வளர்றது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இந்த டைமில் நான் என்ன இதிலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்ற கேள்வி கேளுங்க. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களை யாராலையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. யாருக்காகவும் காத்திருக்காதீங்க, எந்த ஒரு சாக்கும் சொல்லாதீங்க, ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்மளால வாழ்க்கையில் அடுத்த வட்டம் போக முடியும். அந்த இடத்துல நம்ம வாழ்க்கைக்கான முழு பொறுப்பை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுதான் நம்மளோட சுதந்திரத்துக்கான ஒரே வழி. நீங்கள் குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட ஃப்ரீடத்தை கூட உங்கள் கையில் நீங்கள் எடுத்துக்க மாட்டிருக்கீங்க. நம்ம எப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையோட பொறுப்பு நம்ம கையில் இல்லை, இவங்களால இப்படி ஆச்சு, அவங்களால இப்படி ஆச்சு, இதை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையே பண்ண மாட்டோம், முயற்சியே பண்ண மாட்டோம். நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் யோசிக்க மாட்டோம், முயற்சி பண்ண மாட்டோம். உங்களோட மனநிலை இப்படி ஆகிடுச்சுன்னா, ரொம்ப நாளாக இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ, அது இப்போ நான் சொல்ல அப்துல் கலாமா இருக்கட்டும், முனிவா மசாரியா இருக்கட்டும், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸு, எலான் மஸ்க்கு, இன்னும் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருக்குமே இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அந்த இடத்துல இந்த மாற்ற நான் என்ன பண்ணணும், இதை ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ணணும், எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற என்ன பண்ணணும், இது மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. யாருமே உங்களுக்காக மாற போகிறது கிடையாது. இந்த உலகம் வந்து நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னு இந்த உலகம் உங்களுக்காக நிற்க போகிறது கிடையாது. இது வரைக்கும் எதனா உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அது உங்களோட தப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது மற்றவங்க பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, விட்டுருங்க, பரவாயில்ல விட்டுருங்க. அப்போதான் நம்மளோட வாழ்க்கையோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை நம்ம எடுத்துக்க முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 டைம் பிளேம் பண்ணுறதை 2 டைமாக மாற்றிக்கோங்க. இதுன்னு இல்லை, எல்லா விஷயமுமே. இப்போ நம்ம வந்து ஒரு வழியில் போகிறோம், அங்கே வந்து கல் இருக்குது, ஒரு 2-3 டைம் போனால் அங்கே கல் இருக்குது நம்மளுக்கு தெரியும், 3ஆவது டைம் விழமாட்டோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வேற எங்கேயாலும் ஒரு கல் இருந்தால் அங்கேயும் ஒரு 2-3 டைம் விழுவோம், அதுக்கப்புறம் அங்கேயும் கற்றுப்போம். ஸோ போக போக ஏதோன்னு ஒரு இடத்துல ஏதோன்னு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கல்லாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நான் இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டேன், இந்த விஷயத்தை என் வாழ்க்கையிலேருந்து எடுக்க, என்னோடய வாழ்க்கையை என் கண்ட்ரோலில் கொண்டு வர நான் என்ன பண்ணணும் இப்படின்ற கேள்விகளை கேட்டு அதிலேருந்து கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கோங்க. திரும்பியும் நீங்கள் முன்னாடி பாயிண்ட்டுக்கே வந்தாலும் சரி, திரும்பியும் வந்து அந்த கண்ட்ரோலை எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிங்க. நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது, விக்டிம் மனநிலையில் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரே விஷயம் நம்ம மாறணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இது மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிங்க. அது அப்படியே வந்து விட்டுருங்க, போக விட்டுருங்க. அது எல்லாமே வந்து கடந்த காலம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தால் கூட சரி, அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது உங்கள் இடத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலையில் கூட கண்டிப்பாக ஏதோன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க கிடைக்க உங்களோட எண்ணங்கள் மாற மாற கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்ககிட்ட தேடி வரும். நிச்சயமாக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக முடியும். ஏதோன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் போதும். எந்த விஷயம்லாம் நம்மளை ரொம்ப காயப்படுத்துதோ, யாரெல்லாம் நம்மளை காயப்படுத்துகிறாங்களோ, இது எல்லாமே நம்மளுக்கு லேர்னிங்ஸ் தான், நம்மளோட டீச்சர் தான், குரு தான். அதனால் மட்டும்தான் நம்மளால் வளர முடியும், குரோத் ஆக முடியும். இல்லைன்னா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். இன்னைக்கு முடிவெடுங்க. உங்ககிட்ட நீங்களே ப்ராமிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆனஸ்டாக இருங்க. அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணாதீங்க. எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாங்க, சாக்கும் சொல்லாதீங்க. யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. அதாவது கம்மி பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கஷ்டம்தான், கம்மி பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறதுக்கு பதிலாக எனக்கு வேணுன்ற விஷயத்துல கவனத்தை செலுத்தணும் அப்படின்னும் போது நிஜமாவே குறை சொல்றதை விட்டுருங்க. வேணுன்ற விஷயத்துல கவனம் செலுத்தணும், முன்னாடி நடந்தெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்தை வச்சிங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தும் போது, உங்களுக்கான விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க குறை சொல்றதுல கான்சென்ட்ரேட்டே போகாது. குறை சொல்லணுன்னே நிறைய விஷயங்கள் தோணாது, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகிடும். நீங்கள் ஒரு படியாக ஏற ஏற நீங்களே அதை கம்மி பண்ணிப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் கம்மியாகிடும். நம்ம எதுவுமே நமக்காக பண்ணாதனால மட்டும்தான் நம்மளுக்கு மற்ற விஷயமெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அப்போது நம்ம நிகழ்காலத்தில் இருக்கணும். 3 விஷயம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் சரி, இல்லை வெற்றி வந்தாலும் சரி, நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. செகண்ட் ஒன் உங்கள் ப்ராப்ளத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏதானும் ஒரு உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இதை நான் எப்படி மாற்றலாம், இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அடுத்த படி நான் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றத யோசிங்க. 3வது விஷயம், நேரத்தையும் கவனத்தையும் உங்களுக்காக பயன்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கைக்காக பயன்படுத்துங்க. உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க. நீங்கள் என்னவா ஆகணுமோ அதுக்கு தகுதியான ஒரு பர்சனாக வளர்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கும் போது வாழ்க்கை உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது. உங்களுக்காக தான் வாழ்க்கை வேலை செய்யும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட என்ன எக்ஸ்கியூசஸ் இருக்குது, என்ன சாக்குப்போக்கு சொல்கிறோம், இப்போது நம்மளுக்கான நேரம். நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம மேலே நம்ம கவனம் செலுத்தணும். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை மேலே நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்க தயாராக இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ சூஸ் டு ஃபோக்கஸ் ஆன் மை செல்ஃப், நான் என்னோடய வாழ்க்கையில் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது, உங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. ஆனால் அதை நீங்கள் நம்பினா கண்டிப்பாக உங்களால் முடியும். எல்லாரும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.